வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளை பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் நமக்கு 3 நாட்கள் தான் ட்ரேடிங் இருந்தது. செவ்வாய், புதன், வியாழன். இந்த 3 நாட்கள் மட்டும்தான் நமக்கு பங்குச்சந்தையில் ட்ரேடிங் ஆனது இருந்ததுனால ஒரு சின்ன ஏற்றமானது பங்குச்சந்தையில் நமக்கு இந்த வாரம் கொடுத்து கிட்டத்தட்ட 23,850 கிட்ட நெருக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னும் நமக்கு இந்த 24,000 அப்படிங்கிற புள்ளிகளை நிஃப்டியில் தாண்டும்போது தான் நமக்கு இன்னும் சிறப்பாக பங்குச்சந்தை போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே விரிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வாரம் நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு சில பங்குகளை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். அதற்கு முன்னாடி போன வாரம் இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் நம்ம போன வாரம் கொடுத்தது வெள்ளிக்கிழமையோடைய க்ளோசிங் பார்த்திங்கன்னா 230 க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்கு அடுத்தபடியாக 245, அதுக்கு அடுத்தபடியாக 274 அண்ட் 274க்கு அப்புறம் 297 அப்படிங்கிற 3 பகுதியாக நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இந்த வாரம் 246 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 245 கடந்துருக்கிறாங்க. ஒரு அன்னைக்கு திங்கன்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கீழே லோவே 232 தான், 30 கீழே வரல. ஏதோ கொஞ்சம் சின்ன என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்லீஸ்ட் 235 என்ட்ரி ஆகிருந்தீங்கன்னா ஒரு 10 ரூபா வரைக்கும் இப்போ ஏறி இருக்கலாம். இன்கேஸ் இந்த வாரம் நமக்கு 245க்கு மேலேயே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டங்கள் போவதற்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன அலர்ட் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு அடுத்து புதிய பங்குகளை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த கட்டம் இந்த 245க்கு மேலே ஸ்ட்ராங்காக போகுதா அப்படிங்கிறத உஷாராக வாட்ச் பண்ணுங்கள். இனி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக் இண்டஸ் டவர்ஸ் 397 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 404 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் போகும்போது நமக்கு முதல் லெவலாக 460 அப்படிங்கிற முதல் லெவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 550 அப்படிங்கிற 2வது லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்தேன். இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன்றதை முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த லெவல்ஸை சொல்லிட்டேன். அதற்கான காரணத்தை இந்த அளவுக்கு நம்ம விரிவாக எடுத்து காட்ட வேண்டி இருந்ததுனால நான் முதல்ல லெவல்ஸை போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த 460 தான் இதனுடைய மேக்ஸிமம் டாப்பு. அதுலேருந்து இறங்கி கீழே இந்த 310 அப்படிங்கிறத டச் பண்ணி வரும்போது நமக்கு இந்த 404 கடக்கிறதுல ஒரு சின்ன தடை இருக்குது. அந்த 404 கடக்கும்போது அகைன் இந்த 460க்கு போவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி அந்த 460 உடச்சிருச்சு அப்படின்னா புதிய உச்சமாக 550 வரைக்கும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக இருக்கும். சரியாக 404க்கு மேலே அது க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் என்ட்ரி கொடுங்க. கீழே ஒரு 360க்கு உட்பட்டு ஒரு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரியான ஒரு தேர்ந்தெடுப்பை எடுத்திருக்கேன். இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாக்கு தான் நமக்கு கண்ணில் பட்டுது. ஸோ அதை தான் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது இந்த வாரத்தினுடைய உச்சமே 398.85 தான். அதை தாண்டி ஒரு 6 ரூபா 7 ரூபா மேலே போகும்போது தான் நமக்கு அடுத்த கட்டங்களாக இந்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நான் இதில் பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். வாய்ப்பு தரலைன்னா கிட்ட போகாதீங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் அசோக் லைலாண்ட் 218 ரூபாயில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 200க்கும் 225க்கும் கீழே தான் நமக்கு இத்தனை நாளாக இதனுடைய மூமெண்ட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. 225 தாண்டிடுச்சு அப்படின்னா 242ங்கிறது அடுத்த லெவலாகும். அதையும் தாண்டி மேலே போகும்போது 265 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் அந்த 200 அண்ட் 225 லெவல்ஸ் ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போதைக்கு 218 க்ளோசிங் இருந்தாலும் அடுத்த வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சமான 219, 40, 220க்கு மேலே க்ளோசிங் வந்தால் கூட என்ட்ரி கொடுக்கலாம். 225க்கு மேலே போய் க்ளோசிங் போயிடுச்சு அப்படின்னா 242 அண்ட் 265 வரைக்கும் போகலாம். இல்லை இங்கேயே நான் என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது என்ட்ரு ஆனீங்கன்னா கூட உங்களுக்கு 200 ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஸ்டாப் லாஸாக இல்லை பெஸ்ட்டு சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ட்ரு ஆகலாம். 225 அண்ட் 242 அண்ட் 265 அடுத்தடுத்த லெவல்ஸாக உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துங்க. 225 ஒரு டார்கெட்டாக பார்த்து நீங்கள் யோசிக்காதீங்க. அது ஒரு லெவல். அந்த லெவலுக்கு வரும்போது எங்கே தடையாகுங்கிறத நான் முதல்ல
டக்குன்னு அந்த இடத்துல தடையாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம 218லேயே கிட்டத்தட்ட 219 நெருக்கத்தில் தான் அதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால நீங்கள் என்ன இவ்வளோ பக்கத்தில் சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. ஸோ 225 கடந்துட்டு நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். பட் அடுத்த லெவல்ஸாக நான் மேலே காட்டக்கூடிய இடம் 225ங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதை க்ரீன் லைனாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ முயற்சிகள் பொறுமையாக செய்யுங்க. சரியாக வந்தால் மட்டும் உங்களுடைய என்ட்ரிஸை கொடுங்க. இது என்னுடைய 2வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். 42 ரூபா 10 காசில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 31க்கும் 41க்கும் நடுவிலே தான் பல மாதங்களாக இது கடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2025 ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த லெவலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் எங்கே போகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது 41 கடந்து இதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக 49 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 62 அப்படிங்கிற செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த வாரம் ஏற்றமானது நல்ல ஒரு வால்யூமோடு ஏறி இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகளை தர்றதுக்கு 43 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் வரும்போது நமக்கு இந்த 2 வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ பொறுமையாக தேர்ந்தெடுத்து பாருங்கள். இந்த 31ல் திரும்பி கீழே வந்துச்சுனாலும் 31ல் நம்ம பை பண்ணுறதுக்கு தயார்படுத்திக்கலாம். இல்லை மேலே 41க்கு மேலேயே இருந்து அந்த க்ளோசிங் போகும்போது நம்ம அங்கே பை பண்ணாலும் 41 தடுப்பாக வச்சுக்கிட்டு பை பண்ணி 49ம் 62ம் அடுத்தடுத்த லெவல்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். வெறும் 3 ஸ்டாக்குகள் தான் எடுத்தேன். ஏன்னா இந்த வாரம் ட்ரேடிங் பெருசாக இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணுற அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் கிடைக்கல. ஸோ இந்த 3 பங்குகளை நான் வந்து ஒரு சின்ன தேர்வாக எடுத்திருக்கேன். நீங்களும் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் சில பங்குகள் நான் செலக்ட் பண்ணேன். பட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால அதை நான் உங்களுக்கு இங்கே எடுத்து வைக்கல. ஸோ நீங்களும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் உங்களுடைய தேர்வுகளை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான என் தேர்வு. இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏன்னா நமக்கு அடுத்த வாரம் ஏதாவது இடையில வாய்ப்புகள் தந்தாலும், ஏன்னா சொல்கிறேன் ஒழிய நான் வீடியோஸை போடுறதுலையே நீங்கள் கூட நினைக்கலாம், அது சரியான ஒரு செலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக நான் உள்ளே என்ட்ரு ஆக மாட்டேன், மற்றவங்களுக்கும் சொல்ல மாட்டேன். ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் இடையிலேயே உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.